அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு தூள் கிளப்பும் மாதமாக வைகாசி மாதம் முடிவதற்குள் எந்தெந்த விஷயங்கள் அமைவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது பல விஷயங்கள்ல அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. ஏனென்றால் நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி மற்றும் சூரியன், குரு உட்பட பல கிரக நிலைகள் மிக வலுவாக சஞ்சரிக்கின்றன. அதிலும் குறிப்பாக குரு 9லும் சனி 6லும் இருப்பது மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது இந்த வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது வைகாசி மாதம் முடிவதற்குள் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிகப்பெரிய மாற்றத்தை வித்திடக்கூடிய வகையில் அமைக்கின்றன. அதிலும் குறிப்பாக செவ்வாய் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி என நவ கிரகங்கள்ல 5 கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் அமைகிறது. ஏனென்றால் சனி இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த வைகாசி மாதத்தில் பூமிக்காரகன், மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். தனது சொந்த ராசியான மேச ராசியில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். அதே போன்றுதான் சுக்கிரனும் பிற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் தனது சொந்த ராசியான ரிஷபராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இப்படி 3 கிரக நிலைகள் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வைகாசி மாதம் தூள் கிளப்பும் மாதமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. ஏனென்றால் சந்திரனும் இந்த மாதத்தில் ஆட்சி பலம் பெற்று 2.5 நாட்கள் சஞ்சரிக்க போகிறார். இப்படி கிரகநிலைகள்ல பல அதிரடியான மாறுதல்களும் 4 கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல வகையில நல்ல பல புதிய வாய்ப்புகளை தூள் கிளப்பக்கூடிய வகையில் சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைத்து தருவதற்கான யோகம் நிறைந்த சூழ்நிலைகளை மிகவும் வலுவாக உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் முழு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ரிஷப ராசியில் தனது பகை கிரகமான ஆட்சி வீடான சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. குரு ரிஷபராசியில் சஞ்சரிப்பது நிச்சயம் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வாரத்தில் அதி தீவிர பலத்துடன் சஞ்சரிக்கிறாருங்க. குரு பயிற்சி நடந்து 2 வாரங்களுக்கு பிறகு இந்த முதல் வைகாசி மாதம் முழுவதுமே முழு பலத்துடனும் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையும் பல்வேறு விதமான விஷயங்கள்ல முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு செலுத்துகிறார். எனவே குருவினுடைய அமைப்பு மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். கடந்த சில மாதங்களாக திருமணம் உள்ளிட்ட மிக முக்கியமான சுப நிகழ்வுகளை நடத்த முடியாமல் சிக்கலில் சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் திருமண வைபோகம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகளை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது குரு ரிஷபராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் தனது சுப பார்வையை கன்னி, விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளின் மீது செலுத்துகிறாருங்க. பல்வேறு இடங்கள் வலுப்படக்கூடிய இந்த வேளையில் பல பாதிப்புகள் விலகி மிக சிறப்பான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு சூழலாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில் ரீதியாக பல முக்கியமான முடிவுகளை சிறப்பாக கையாளுவதோடு மட்டுமல்லாது சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுவது, நிரந்தர வேலை வாய்ப்பு பெறுவது உள்ளிட்ட பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்க போகிறது என்பதை நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சார காலகட்டத்தில் இனி பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ராகு மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியிலும், மோட்சக்காரகரான கேது வலுவாக புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் சஞ்சரிக்கின்றன. சமபலம் பொருந்திய 2 கிரக நிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க
இருக்கக்கூடிய நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. ஏனென்றால் இரு கிரக நிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் இனி இந்த கிரக நிலைகளால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. இனி வரக்கூடிய தருணத்துல நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் சஞ்சரிக்கிறாருங்க. பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக தனது சொந்த ராசியான மேச ராசியில் அமர போகிறார். செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விவசாயம் சார்ந்த பணிகளில் செழிப்பு நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் ஆடை ஆபரண சேர்க்கை கிடைப்பதற்கான சூழலையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை ஆட்சி பலம் பெறக்கூடிய மங்களக்காரகனான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. செவ்வாயினுடைய இந்த கிரக பயிற்சி என்பது மிக பெரிய அளவுல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனும் பிற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் குருவுடன் இணைந்தும் சூரியனுடன் இணைந்தும் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுகாதிபதியாக கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய, செல்வ செழிப்பை அள்ளித்தரக்கூடிய, தன்னிகரற்றவராக செயல்படக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு வகையில தடையை சந்தித்து வந்த சூழ்நிலையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. நிச்சயமாக சுக்கிரனின் ஆட்சி பலம் என்பது பல்வேறு வகையில வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில், உங்களுடைய திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. சூரியன் தனது பகை கிரகமான சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் இந்த வைகாசி மாதம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார். குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் தூள் கிளப்பக்கூடிய வகையில் அலைச்சலை சந்தித்தாலும் அதற்கான ஆதாயத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கொடுக்க போகிறார். வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதன் மேசம், ரிஷபம் ஆகிய இடங்களிலும் மாதத்திற்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான மிதுன ராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. புதனில் ஏற்படக்கூடிய மாறுதல் அனைத்து விதமான பணிகளையும் நன்கு சிந்தித்து ஆலோசித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு முடிவெடுப்பதால் மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகம் வைகாசி மாதம் முழுவதுமே கிடைக்க போகிறது என்பதை வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி மாறி சஞ்சரித்தாலும் ஆட்சி பலம் பெறும் போதும் உச்சம் பெறும் போதும் அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சந்திரன். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது சந்திரன் 2.5 தினங்கள் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துட்டால் மன வருத்தமும் வேதனையும் குறைவதற்கான யோகம் உண்டு. மிக முக்கிய சுப நிகழ்வுகளை சந்திராஷ்டம தினங்கள்ல திட்டமிடுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்பதையும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க வைகாசி மாதத்தில் தூள் கிளப்பக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்று பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு 9 சஞ்சரிக்கிறாருங்க. குரு 9 என்றால் உச்சபட்ச வளர்ச்சி நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வலுவான அமைப்பில் குரு சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உருவாகிறது. இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், புதுமனை புகுதல், வளகாப்பு, காதுகுத்து என பல்வேறு வகையில அதிரடியான பல சுப நிகழ்வுகளை இந்த வைகாசி மாதத்தில் மிக சிறப்பாக நடத்துவதற்கான யோகமும் தூள் கிளப்பக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலையும் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. எந்த விதமான காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் குரு மட்டுமல்ல 9 வலுப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துள்ளால் தருணத்தில் சூரியனும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி 9 வலுவாக சஞ்சரிக்கிறார். எனவே அலைச்சல், சிரமம், ஆரோக்கிய தொல்லை போன்றவை வெகுவளவில் குறைகிறது. எந்த பணியை திட்டமிட்டாலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் முற்பகுதியில் சுக்கிரனும் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று 9 அமர்கிறார். சுக்கிரன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது கலைத்துறையில் அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் பல பொருளாதார ரீதியான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான
சாத்தியக்கூறுகளும் மிக வலுவாக கிடைக்க போகிறது. மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான திருப்பங்களை நிறைந்து சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரன் ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் அஷ்டமம் மற்றும் 9 மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறார். 9ஆம் இடத்தை மிக வலுவாக பெரும்பாலும் இந்த மாதத்தில் சஞ்சரிப்பதால் கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டு. பல்வேறு வகையில தடையை சந்தித்து வந்த சூழ்நிலைகள் அனைத்திலும் சிறப்பான முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார். ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் 9ற்கு வந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நல்ல அதிரடியான மாற்றம் உண்டு. இந்த மாதத்தின் இறுதியில் அவர் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க 10. எனவே பல வகையான அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உருவாகிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் 9ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பெண்மணிகளுக்கு பல இல்லத்தில் நிகழ்வுகளும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாகக்கூடிய யோகம் உண்டு. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி முன்னேற்றத்தை அடைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது. பல்வேறு வகையான சிக்கல்கள் தடைகள் விலகி பெண்மணிகள் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் பெரும்பாலும் சாதகமாகவே வலம் வருகிறார். மாதத்தின் பிற்பகுதியில் அஷ்டமத்தில் நுழையும் போது சற்று கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. தனி ஆட்சி பலம் பெற்று 6ல் சஞ்சரிப்பதால் உத்தியோக ரீதியான சலுகைகள் நீங்கள் எதிர்பார்க்காமலே உங்களை தேடி வரும். தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் லாபத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய யோகம் உண்டு. புதிய திட்டங்களை அதிரடியாக செயல்படுத்தி லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி தூள் கிளப்பும் மாதமாக இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும்.